ஜெர்மன் அரசாங்கம் வீட்டு வசதி உதவித்தொகையை கணிசமாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு முதல் இந்த உதவியை குறைக்கப் போவதாக கூட்டாட்சி கட்டுமான அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சுமார் 2 பில்லியன் யூரோக்களை படிப்படியாக சேமிக்க அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. பவேரியா மாநிலத்தில் கடந்த ஆண்டு சுமார் 1,20,000 குடும்பங்கள் இந்த வீட்டு வசதி உதவித் தொகையை பெற்று பயனடைந்துள்ளன. பிற ஜெர்மன் மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பவேரியாவில் தான் வீட்டு வசதி உதவி பெறும் குடும்பங்களின் சதவிகிதம் மிக குறைவாக உள்ளது. புதிய சீர்திருத்தங்களால் பவேரியாவில் உள்ள தற்போதைய பயனாளிகளில் 1/3 மக்கள் முற்றிலும் பலியாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதவித்தொகை இழப்பவர்கள் அடிப்படை வருமான ஆதரவு திட்டத்திற்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்று சமூக நல அமைப்புகள் அஞ்சுகின்றன. புதியவர்கள் மற்றும் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று டெனன்ஸ் சங்கம் கவலை வெளியிட்டது. குறைவான நிர்வாக செலவுகள் காரணமாக நகராட்சிகள் ஓரளவு நிம்மதி அடைந்தாலும் சில நகரங்களுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படலாம். இந்த சட்டம் குறித்து இலையுதிர் காலத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் மூலம் குறைந்த வருமானம் ஈட்டுவோரின் வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை பாதிக்கப்படலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டனர். இந்த சட்டம் மூலம் முழுமையாக சட்டமாக்கப்படவில்லை என்பதால் நாடாளுமன்ற விவாதத்திற்கு பின்னர் இதில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.